ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் நடந்த எல்லாம் தான். சின்ன வயசில் என்னென்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் பெரிய பொண்ணு. எங்கள் அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தனால எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து கல் சுமக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து சரியில்லாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. செப்பல் ஒழுங்காக போட தெரியாது, வாட்ச் கூட கட்ட தெரியாதவருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் எங்கள் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவரை பார்த்துக்கிட்டனால தான் இப்போ நாங்கள் தனியாக இருக்கோம். அப்போவே எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போக மாட்டார், எதுவுமே போக மாட்டார். ஆரம்ப காலத்தில் வந்து எங்கள் ஆயா வீட்டில் வளைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வேணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. அங்கேனா ஏதோ ஒரு வாய் அரைவாய் சாப்பாடுன்னா சாப்பிட்டுட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து அதுக்கு மேலே ரொம்ப நாத்தனார் கொடுமை, வீட்டுக்கார் கொடுமை, மாமியார் கொடுமை. மாமனார் மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருப்பார். மற்றபடி எல்லாருமே சரியில்லை அந்த வீட்டில். அப்புறம் அவங்க தான் எங்கள் அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2000 கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 2001 நான் பிறந்தேன். 2001 கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 2002 நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் என் பாப்பா 2004 பிறந்தா. 2007 ரெட்டை பசங்க, என் தம்பி தங்கச்சி பிறந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நாத்தனாருக்கு குழந்த இல்லைன்னு சொல்லிவிட்டு குழந்தைய அந்த பாப்பாவை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துலேயே அங்கேயும் இங்கிட்டும் போகிறது வர்றது சண்டை, இதுவே தான் ஒரே சரியாக சண்டை தான் வரும். ஏன்னா வேலைக்கு போக மாட்டாங்க. எங்கள் அம்மாவே தான் வேலைக்கு போய் சம்பாரித்து போடணும். அதை கேட்டால் அடி உத எல்லாமே. எங்கள் ஆயா வீட்டிலேருந்து யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி அதை வந்து கேட்டாங்கன்னாவே அதுக்கு ஒரு சண்டை தான் வரும். அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ஒரு 7 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய என்ன கஷ்டப்பட்டு அங்கே பக்கத்தில் ஃபைனான்ஸ் அது இது வாங்கி அந்த வீடை கட்டி விட்டாங்க. உங்களுக்கு தானே அந்த வீடு, உங்கள் பசங்களுக்கு தானே அப்படி சொல்லியே அங்கே வீடு கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் முடியலன்ற பட்சத்தில் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் குழந்தைங்களும் ஒன்றும் வேலைக்கு போக மாட்டாங்க, ஒன்றும் போக மாட்டாங்க. குழந்தை பெற்றுக்கோ 4 ஆகி போச்சு. இன்னும் ஆப்ரேஷனும் பண்ண விடாம இன்னும் பெற்றுக்கோ சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4 வருடம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் முடியாதுன்ற பட்சத்தில் எங்களை கூப்பிட்டுக்கிட்டு எங்கள் அம்மா தனியாக வந்துட்டாங்க. எங்கள் 3 பேரையும் கூப்பிட்டுட்டு அந்த பாப்பாவை மட்டும் எங்கள் அம்மாவுக்கு நாத்தனார்கிட்ட விட்டுருக்காங்க. அவள் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டா. பெரியவளாயிட்டு பிறகு கூட அவள் வரலை. அதுக்கப்புறம் அவள் அங்கேயே இருக்கா, சரி பார்த்துக்கிறாங்கன்ற பட்சத்தில் விட்டுட்டாங்க. நாங்கள் 3 பேரும் தான். எங்கள் 3 பேரும் எங்கள் அம்மா வந்து நாங்கள் ஒரு நிலாவூருன்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். அவங்க 3 பேரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சாங்க. ரொம்ப படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல், தலைவாணி இல்லாமல், எதுவுமே இல்லாமல்லாம் ஒண்டி கொடுத்தனத்துலலாம் வாழ்ந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துங்க. எல்லா வேலையும் செஞ்சு எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வேலை செய்வோம். வீட்லேயும் வேலை செய்வோம். வெளியே போயிட்டு அவரைக்காய் இருக்கிறது, கொல்லி வேலைங்களுக்கு, நிலத்து வேலைங்களுக்கெல்லாம் போவோம். அதுக்கப்புறம் கம்பெனிங்களுக்கு, இங்கே வேறு ஊருக்கு வந்துட்டு பிறகு கம்பெனிங்களுக்கெல்லாம் கூட போயிட்டுருந்தோம். எல்லாமே செஞ்சு தான் வளர்ந்தோம். ஒன்றும் கஷ்டப்படாமலாம் வளர கிடையாது. அடுப்பில் தான் சாப்பாடு செஞ்சிட்ருந்தோம். அப்போல்லாம் கேஸ் எல்லாம் கிடையாது. அடுப்பில் போயிட்டு எங்கே வேணால் பசங்க கூடலாம் போயிட்டு விறகு எடுத்துக்கிட்டு வந்து பேசிக்கிட்டே விறகு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் உடனே ஓடி போய் வேறு எதனா வேலை சொன்னாங்கன்னா, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தாங்க, ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்க. சாப்பாட்டுக்கோசரம் வேலை செஞ்சோன்னா சாப்பாடு போடுவாங்க. அப்போ பால் ஊற்றுவாங்கங்க. பால் ஊற்றுனாங்கன்னா அந்த ட்ரம்மு கழுவுறது அதெல்லாம் அங்கெல்லாம் வேலை கூப்பிடுவாங்க. போயிட்டு செஞ்சுட்டு சாப்பாடுக்கு தான் காலைல அறுக்க போவோம். சாயங்காலம் பூ அறுக்க போவோம். அதுக்கப்புறம் கொத்துற வேலைக்கு போவோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அறுக்க போவோம். அங்கே ஆனால் காலையில் மோர் கொடுப்பாங்க, கூழ் கொடுப்பாங்க, மதியம் சாப்பாடு போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க. என்ன சொல்கிறது, கிழங்கு பிடுங்க போயிருக்கோம். எல்லா வேலைக்குமே எங்கே வேலைக்கு கூப்பிட்றாங்களோ எல்லா வேலைக்கும் போவோம். குழந்த பார்த்துக்கிறதுக்கு எல்லா வேலைக்குமே போவோம். அம்மா ஸ்கூலுக்கு வந்து 4 கிலோமீட்டர் தான் நடந்து போவோம். லீவில் தான் போவோம் வேலைக்கெல்லாம். ஆனால் ஸ்கூலுக்கு போவோம் நாங்கள். ஊரில் ஸ்கூலில் 1ஆப்லேருந்து 5ஆப் வரையும் இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் படித்தோம். அதுக்கப்புறம் 1ஆப்லேருந்து 6ஆப்லேருந்து 12ஆப்பு கூட்டு ரோடுக்கு போனோம். அந்த கூட்டு ரோடுக்கு 4 கிலோமீட்ரு. காலைல நடந்தே போயிடுவோம். சாயங்காலம் மட்டும் பஸ் பாஸு. அதுவும் அமாவாசைனா
ஏன்னா எங்களுக்கு வராது, பஸ்ஸு வராது அந்த ஊருக்கு. ஆனால் நடந்தே வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்துடுவாங்க. அம்மா வரலைன்னா நாங்கள் சாப்பாடு செஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா ஜாலியாக வேலைக்கு போவோம், வருவோம், சாப்பிடுவோம். அப்புறமா கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வருவோம். இதோடு இல்லைங்க, இதோட நிறைய கஷ்டமே பட்டோம். கஷ்டப்பட்டது எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். இந்த மாதிரி வீடியோ இது பாதி கஷ்டம்தான், இன்னுமே இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் வேணும்னா போடுறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி.